ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற பிரசாதம் காப்பரிசி தாங்க. தஞ்சாவூர் மன்னார்குடி சரௌண்டிங்கில் ஆடி 18 அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த காப்பரிசி ரொம்ப ஹெல்தியானது. அன்றைக்கி எல்லோரும் சாமிக்கு பிரசாதமாக வச்சு படைப்பாங்க. இதுக்கு முன்னாடியே 3 பிரசாத ரெசிபிஸ் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. வாங்க காப்பரிசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காப்பரிசி செய்கிறதுக்கு பச்சரிசி 1 கப் பச்சரிசியை நல்லா அலசிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு ட்ரை பண்ணி ஈரத்தோடு வச்சுருக்கேங்க. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 திருப்பு திருப்பிடணும், பவுடர் ஆகக்கூடாது. பிரசாதம் பச்சரிசியில் தான் செய்யணும். இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு, இந்த 1 கப்புக்கு 1 கைப்பிடி அளவு போதுமானதாக இருக்குங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா செவந்து வர வரைக்கும் கொண்டு வந்துடணும். கைவிடாமல் கொஞ்சம் கிளறணுங்க. சீக்கிரம் செவந்துடும் பாசி பருப்பு. இதை அப்படியே அந்த குருணையில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறோம். 1 கைப்பிடி அளவு பல்லு பல்லாக வச்சுருக்கோம் அந்த தேங்காவை, அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கிறோம். நெய்யில் அந்த தேங்காய் பொரியிறப்போ அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா செவந்துருச்சுங்க. அதையும் எடுத்து இதிலே போட்டுக்கிறோம். 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப்பு நாட்டு சக்கரை போடுறேன். கரெக்டாக தேவையான அளவு சுகர் இருக்கும் நமக்கு. லேசாக முங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய விட வேண்டியது இல்லைங்க. 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் இதிலே போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. பாகு நல்லா ஒரு கம்பி பதத்துக்கெல்லாம் வர வேண்டியதில்லை, லேசாக ஒரு பிசுக்குத்தன்மையோடு இருக்கும். 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறோம். ஒரு 2 நிமிஷத்துலேயே பாகு ரெடி ஆயிருங்க. பாகு நல்லா அப்படியே சொட்டு சொட்டு வருது பாருங்கள். அப்படியே கரண்டியில் எடுத்து பார்க்குறப்போ பாகு நமக்கு ரெடி ஆகிட்டே வருது. லேசாக பிசு பிசுன்னு இருக்கும், அந்த தன்மை கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியோடு கலந்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். அது நல்ல வெள்ளம் நமக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறதுனால அப்படியே நமக்கு அப்படியே சிறப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிக்காது. நம்மளுடைய பிரசாதம் ரெடி ஆகிட்டு, நான் வறுத்து வச்சுருந்த எள்ளு கொஞ்சம் போடுறேன், அதனால் லாஸ்ட்டாக போடுறேங்க. நம்மளுடைய காப்பரிசி பிரசாதம் ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய காப்பரிசி பிரசாதம் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 2 பிரசாதம் வரிசையாக வந்துகிட்டே இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட் ஒரு பிரசாதத்தில் பார்க்கலாங்க.